ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மன்வாவோட சீசன் 2 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்றீங்க. எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. ஐ எம் ரியலி தேங்க்யூ ஃபார் கைஸ். உங்களுக்கு வேற எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மறக்காம அந்த ஹைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் லியானோ சண்டை போட ரெடியா நின்றுப்பாங்க. இப்போ அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. லியானோ அவனோட ஸ்கெலிட்டன் எல்லாம் சமன் பண்ணி அதை ஹீரோ அட்டாக் பண்ண லான்ச் பண்றான். அதை பார்த்துட்டு மொட்டையும் நான் அவனை என்ன வேணா பண்ணி சண்டை போட்டுக்க சொன்னேன், ஆனா அவன் உடனே இந்த மாதிரி அண்டர்ட்ட சமன் பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அண்ட் அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு அண்டர்டே அது இன்டர்மீடியட் நைட் அளவுல இருக்கும். இவன் இத்தனையும் இவ்வளவு ஃப்ரீயா சமன் பண்ணி யூஸ் பண்றானா, அப்ப இவங்க கிட்ட எந்த அளவுக்கு மானா இருக்கணும்? ஈவன் ராயல் பிரின்சஸ் ஆன இவங்க கிட்டே அந்த அளவுக்கு மானா இருக்கிறது டவுட் தான். இந்த ஹவுஸ் மார்வஸ் நடந்த டெரிட்டோரியல் வார்ல கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போயிருச்சு. அப்படி இருக்கும் போதும் அது திரும்ப மீண்டு வந்தது. அதுவும் யார் மூலியமானா இந்த ஹவுஸோட யங்கஸ்ட் பேட்ரியாக்கான இவன் மூலியமா. எனக்கு தெரிஞ்சு இந்த டியூவல் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மொட்டை அப்படி சொல்லும் போதே இப்ப அந்த ஹவுஸ் மார்வஸ் பத்தி சொல்றாங்க. ஒரு காலத்துல ஹீரோ ஃபேமிலிக்கும் அந்த சக்குபஸ் ஃபேமிலிக்கும் ஈக்குவலா இருந்த ஒரு ஃபேமிலி தான் இந்த மார்வஸ் ஃபேமிலி. ஹீரோ ஃபேமிலி எவ்வளவு பவரா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளா தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். அதே மாதிரிதான் இவங்க ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. அதை பார்த்து சுத்தி இருந்த நோபல்ஸும் லேண்ட்லார்டு எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபேமிலியை பிட்ரே பண்ணி அவனுக்குள்ளே சீக்கிரட்டா பேக்ட் போட்டு இந்த ஃபேமிலி அடிச்சு சொருவ ஆரம்பிச்சானுங்க. அப்படி அவனுங்க பண்ணது மூலியமா தான் லியோனோட அப்பா ரூயன் வான் மார்வஸ் செத்து போனாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த அந்த டெரிட்டோரியல் வார்ல இந்த ஹவுஸ் மார்வஸ் அது ரொம்ப வேகமா டவுன்ஃபாலுக்கு போக ஆரம்பிச்சது. அப்பதான் சின்ன பையனான இந்த லியான் இந்த நொபிலிட்டியோட உண்மையான முகத்தை பார்த்தான். அதுக்கப்புறம் நோபல் மேல இருக்கிற அவனோட பெர்ஸ்பெக்டிவ் அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இவன் எந்த மாதிரியான ஒரு ஆள்னா இவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான். சொல்ல போனா இவன் அவன் ஆனர் அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்பட மாட்டான். எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துல இவன் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணனாலும் அவன் அதை பத்தி கவலையே பட மாட்டான். அந்த மாதிரி கொடூரமான ஆள் தான் இவன். இந்த மாதிரி கொடூரமா ஜட்மெண்ட் மேக் பண்ணதுனால மட்டும்தான் இவனால அந்த டெரிட்டோரியல் வார்ல ஜெயிக்க முடிஞ்சது. அதுவும் அந்த சின்ன வயசுலயே. இந்த மாதிரியான ஆள் கூட சண்டை போடணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ள மண்டியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவர் இப்படி யோசிச்சுட்டு சடனா எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. நான் பார்த்தா லியான் அமைச்சிருப்பான்ல அந்த ஸ்கெலிட்டன்லாம் ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு, அந்த ஸ்கெலிட்டன்லாம் துண்டு துண்டா வெட்டி தூள் தூளா பருகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரும் நான் இந்த விஷயத்தை எப்படி மறந்தேன்? இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டா இருந்துட்டே தான் இருப்பான். நம்மளுக்கு எல்லாம் அந்த வானம்னா அந்த வானத்தையும் தாண்டி ஒருத்தன் இருப்பான். எந்த மாதிரினா ஒருத்தன் எவ்வளவு டேலண்டா இருந்தாலுமே அவன் டேலண்ட்டையும் தாண்டி கிரேட்டஸ்டா ஒரு டேலண்ட் ஒருத்தன் பொசஸ் பண்ணியிருப்பான். அந்த மாதிரியான ஆள் தான் இந்த நாக்ஸ் வான். மொட்டை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டைலாவும் நாக்ஸோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் அது பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. சொல்ல போனா அவன் சண்டை போடுற விதம் அவன் ஏதோ ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடுற மாதிரி இல்ல, அவன் உயிர் வாழணும்னு சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் இந்த மொத்த இடத்தையுமே ஓவர்வெல்மிங் பண்ணிட்டு இருக்கான். நான் பார்த்தா ஹீரோ மொத்த ஸ்கெலிட்டனுமே போட்டு தூள் தூளா வெட்டின்னு இருக்கிறான். வெட்டி முடிச்சு அவனை நீ தானே லான்ச் பண்ண இறி வரேன் அப்படின்ட்டு அந்த லியானோ அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு போயிட்டு இருக்கான். லியானோ அதை பார்த்துட்டு பையனுக்கு தட்டி போயிடுது. ஆஹா இவன் வந்தா நம்மள போட்டுருவானேன்ட்டு ஹீரோ கரெக்டா அட்டாக் பண்ணும் போது இவனும் ஏதோ பேரியர் வச்சு அதை தடுத்துறான். ரெண்டு பேர் அட்டாக்கும் அந்த இடத்துல கிளாஷ் ஆகுது. அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவன் எப்படி அவனோட அட்டாக் பிளாக் பண்ணான்? இவனுங்க எல்லாம் அப்படி பயத்துல அப்படியே பதட்டத்துல நின்னுட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த பிளாக் பண்ண அட்டாக் ஃபோர்ஸ்ல பின்னாடி போயிடுறான். பின்னாடி போயிட்டு அவனும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் லியானோட ட்ரூ ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனோட உண்மையான பவர் அது நெக்ரோமன்சி. பார்த்தா இவன் ஏதோ ஒரு பெரிய ஸ்கெலிட்டனை சமன் பண்ணி வச்சிருக்கான். இப்ப லியான் கையில வச்சிருக்க புக்கை பத்தி சொல்றானுங்க. இவன் கிட்ட இருக்கிற அந்த கிரிமோர் இவன் ஃபேமிலி பல வருஷமா அந்த விஷயத்தை யூஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. இவனை எப்போ வாரப்ப எல்லாருமே முதுகுல குத்திட்டு ஓடினாங்களோ அப்பதான் லியான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அதனால இந்த புக்கை வச்சு அவனோட பவர் அவேக்கன் பண்ணி தான் அந்த டெரிட்டோரியல் வார்ல இவன் ஜெயிச்சான். அதுக்கு இவன் யூஸ் பண்ண மெத்தட் தான் இந்த பிளாக் லயன் மார்வஸ் கூட கான்ட்ராக்ட் போடுற விஷயம். பையன் இது கூட கான்ட்ராக்ட் போட்டு தான் அந்த டெரிட்டோரியல் வார்லயே ஜெயிச்சிருக்கான். இவனும் சரி ஓகே ஹீரோ இப்படி போட முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் சமன் பண்ண ஸ்கெலிட்டன்லாம் திருப்பி பேக்ல எடுத்துக்கிறான். அதெல்லாம் இவன் ஸ்வாட்ல இன்ஃபியூஸ் பண்ணும் போதே இவனும் பரவாயில்ல நாக்ஸ் வான், இந்த பவரை வச்சு நான் உன்னை ஜெயிச்சிட முடியும்னு தப்பு கணக்கு போட்டேன். அதனால நான் உங்ககிட்ட மறுபடியும் இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன், வா நம்ம மறுபடியும் அடிச்சுக்கலாம். அதை பார்த்துட்டு ஹீரோவோ இந்த பையன் பைத்தியம் ஆயிட்டானா என்ன? இவன் இப்ப வச்சிருக்க அந்த அண்டர்டோட லெவல் நான் என்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலே அந்த அண்டர்ட சமாளிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆப்போனன்ட்டுக்கு தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட பவரை ஃபுல்லா தாங்குற ஒரு ஆப்போனன்ட் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நீ அதுல கொஞ்சமாச்சு தாக்கு பிடிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் கொடூரமா இவனை பார்த்து சிரிச்சுனுகிறான். அதை பார்த்துட்டு இவன் இப்படி சிரிச்சுனுகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பையன் ஷாக் ஆகிறான். பார்த்தா ஹீரோவும் அவனை சுத்தி அவனோட மானாவை கேதர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனோட மொத்த மானாவையும் ஒரே இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே இவன் கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் இந்த சண்டைக்காகவா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான்? இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா இவனோட பவர்
பவர் அது அதிகமாயிடும். இவன் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனா இப்ப நான் இவனை அட்டாக் பண்ணாம போயிட்டேனா அது எனக்கு தான் பின்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி இவனும் ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த ஸ்கெலிட்டன் வச்சிருந்தால அந்த பெரிய ஸ்கெலிட்டன் அமிச்சு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். கரெக்டா அந்த ஸ்கெலிட்டனும் ஹீரோ குத்தத்துக்கு அவன் நெஞ்சுகிட்ட வந்துச்சு கத்தி எடுத்துன்னு ஹீரோவும் பிளாக் ஸ்வாட் ஆர்ட் செகண்ட் டெக்னிக் டார்க் சர்விங் ஃபிளாஷ். கைஸ் இது முன்னாடி சாப்டர்ல செகண்ட் டெக்னிக்ன்ட்டு செயின் ஸ்லாஷ்னு சொல்லி இருப்பானுங்க, இதுல சர்விங் ஃபிளாஷ்னு சொல்லி இருக்கானுங்க. இது எதனா மிஸ்டேக்கா என்ன கதைன்னு தெரியல. ஹீரோ அப்படி அட்டாக் பண்ண உடனே அந்த மான்ஸ்டர் நெத்திலே ஒரே கோடு பார்த்தா இவங்க நின்னுட்டு இருந்த இடம் அது அப்படியே பயங்கரமா வெடிக்குது. ஏதோ அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் உருவான மாதிரி இருக்குது. அந்த மான்ஸ்டரால அந்த பிரஷரை தாங்கவே முடியல, அதுவும் திக்கி திணறி நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு மொட்டைக்கு ஷாக்கு. நான் டவுட்டே இல்லாம சொல்லுவேன், இப்ப இவன் யூஸ் பண்ணது அந்த பிளாக் ஸ்வாட் ஆர்ட்டோட செகண்ட் டெக்னிக். இந்த கான்டினென்ட்ல இருக்க எந்த இன்ஸ்ட்ரக்டர் இதை பார்த்தாலுமே அவங்களால இந்த விஷயத்தை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இவன் யூஸ் பண்ணது சுப்ரீம் பிளாக் ஸ்வாட் ஆர்ட். ஆனா இதுல நீங்க செகண்ட் டெக்னிக்கை கத்துக்கணும்னா நீங்க ஒரு சர்டன் ஏஜை சர்பாஸ் பண்ணி ஆகணும். அந்த வயசை சர்பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஓவர்வெல்மிங்கான பவர் இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர். அண்ட் அதுவும் இல்லாம இந்த டைரக்ட் பிளட் லைனை சேர்ந்தவங்கலாம் நேச்சராவே இந்த மாதிரியான கிரேட்டர் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணிருப்பாங்க. என்னதான் இவங்க இன்ஹெரிட் பண்ணியிருந்தாலும் இவங்க ஒரு சர்டன் ஏஜை சர்பாஸ் பண்ணா மட்டும்தான் இதை விஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். அப்படி இருக்கும் போதும் இந்த பையன் இவனுக்கு வெறும் 15 வயசு தான். இப்படி இருக்கும் போதே இவன் செகண்ட் டெக்னிக்கை இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றான். அதுவும் வெறும் உட்டன் ஸ்வாட வச்சு இவன் வளர்ந்து எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் ஆக போறானே எனக்கு தெரியல. மொட்டை அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லியானோ, நான் முன்ன பார்த்ததை விட நீ ரொம்ப மாறிட்ட நாக்ஸ், உங்ககிட்ட நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படியா, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் இன்னும் கொஞ்சம் கூட உன்னை போட்டு இதே இடத்துல கிரஷ் பண்றேன். ஹீரோ அப்படி சொன்ன உடனே ஆகணும், சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு மேஜிக் சர்க்கிளை போட்டு ஏதோ ஒன்னு பெருசா சமன் பண்றான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த லியான் ஃபியூச்சர்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரா மாறுவான். இதுதான் இவனோட விதியும். ஹீரோவே இல்லாத இந்த உலகத்துல ஒருத்தங்கிட்ட காம்படேட்டிவ் ஸ்பிரிட் இருக்குன்னா அது என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேரா என்ன பதில் சொன்னானோ அதே பதில தான் உன்கிட்ட நான் இப்ப சொல்ல போறேன். உன்னோட வீக்னஸ் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அப்பதான் உன்னால ஜெயிக்கவே முடியாத ஒரு கோலா நான் உனக்கு மாறுவேன். அண்ட் அதுவும் இல்லாம ஒரு வில்லனா நான் தான் இந்த கதையோட முடிவு வரைக்கும் போறேன், அதுவும் ஒரு ஹீரோ இடத்துல இருந்து. அப்படின்ட்டு ஹீரோவும் கரெக்டா அந்த லியான் அடிக்கிறதுக்கு தான் வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். வந்தவனும் லியான் அடிச்சா லியானோ எப்படியோ அதை கஷ்டப்பட்டு தடுத்துறான். தடுக்கும் போதே ஹீரோவும் நான் எனக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே ஓவர்வெல்மிங் பண்ணி கிரஷ் பண்ணுவேன், என் முன்னாடி ஒருத்த கூட நிக்கவே கூடாது, என்ன பார்த்தாலே அந்த இடத்துல முட்டி போடணும், அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆக போறேன் அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சும்மா வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு சண்டை போட்டதுல அந்த மொத்த இடமும் அப்படியே புகை மூட்டமாயிடுது. புகைலாம் கலைஞ்சிட்டு பார்த்தா அந்த மேட்ச்ல லியான் தோத்துட்டு இருக்கிறான். லியானோ ஹீரோ பார்த்து நீ மறுபடியும் ஒரு தடவை என்னை டிஃபீட் பண்ணிட்ட நாக்ஸ், அண்ட் அதுவும் இல்லாம ரொம்பவே நன்றி, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இதை கேட்டு ஹீரோவும் காம்பேக்ட்ல 100 யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்னும் பேடான சாய்ஸ் இல்ல, அப்படியே சொல்ற, ரொம்பவே நன்றி. இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மொட்டையும் சரி போதும் போதும் இந்த சண்டை முடிஞ்சிருச்சு, இதுல ஜெயிச்சது வெள்ள மண்டை, யோ மொட்டை என் பேர் நாக்ஸியா. ஹீரோ அப்படி சொல்லும் போதே மொட்டையும் சரி நம்ம நெக்ஸ்ட் மேட்சை கண்டினியூ பண்ணுவோம், எல்லாரும் உங்களோட ஸ்பாரிங் ஆப்போனன்ட்டை தேர்ந்தெடுங்க. அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதா இல்ல, அவங்க கூட சண்டை போறதுக்கு தோ 2 ஜோபிங்க நிக்குது, இதுவும் கூட சண்டை போட்டுடலாம். இதை கேட்டு லியானோ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னைய ஜோபின்னுவீங்க, பக்கத்துல வாங்கடா உங்க மார்ல இருக்கிற மஞ்சா சோர்லாம் நான் வெளியே எடுக்கிறேன். இவன் அப்படி உணர்ச்சியில கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் மனசுக்குள்ளே நான் எதுக்கு மேட்ச்ல என்னோட ஓவர்வெல்மிங்கான பவரை காட்டினா அப்பதான் எந்த முட்டா பீஸும் என் கூட சண்டை போடுறேன்ட்டு முதலே முந்திக்கிட்டு வரமாட்டான். அப்படி எவனுமே வரலனா எனக்கு நல்லதுதான், நான் கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடுப்பேன். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸ் வந்து யோ மொட்டை நானும் ஒருத்தர் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், நான் நாக்ஸை தான் என்னோட ஸ்பாரிங் பார்ட்னரா சூஸ் பண்ண போறேன், நான் அவங்க கூட தான் சண்டை போடணும். இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக்கு, இந்தாமா பிரின்சஸ் நீ என்ன பைத்தியக்கார வேலை எல்லாம் பாத்துனுங்கிற அப்படின்ட்டு இவன் கத்துறான். அவ ஒரே குஜாலில் நின்னுங்கிறா. இவ்வளவு ஹீரோ பார்த்து உனக்கு இந்த விஷயம் ஓகே தானே, ஏன்னா இந்த இடத்துல ரூல்ஸ் என்னன்னா யார் வேணா யார் கூட வேணா சண்டை போடலாம், சோ அதனால தான் நான் உன்னை என்னோட ஆப்போனண்டா சூஸ் பண்ணேன். இவ எப்படி சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அவனும் பாத்தியா பிரின்சஸ் அவங்களாவே போயிட்டு அந்த நாக்ஸ் பையனை சூஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கும் அந்த மேரேஜ் என்கேஜ்மெண்ட் அதுல எதனா ஒரு பிரச்சனை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஆயிருக்காது, இவன் இந்த இடத்துல வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ல, அதனாலதான் பிரின்சஸே பர்சனலா போயிட்டு இவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இவர் எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க, நீங்க என்ன ரீசனுக்காக என்ன சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஹீரோ அப்படி கேட்டா அவன் நின்னு பல்ல காட்டி சிரிச்சுனுங்கிறா கேட்க பக்கான்னு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஒருவேளை எனக்கும் டாய்லாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் கவலைப்படாத உன்னோட ஃபுல் பவர்ல என் கூட சண்டை போடு, எம்பையர்ல இருந்து யாருமே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போறது இல்ல இந்த விஷயத்துக்காக அப்படின்ட்டு இவ்வளவு ஹீரோ அட்டாக் பண்ணலாம் ரெடியா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் என்னால சுத்தமா நம்பவே முடியல, இவன் என் கூட சண்டை போறதுக்கு நின்னுட்டு இருக்கா, அதுவும் இவ ஸ்வாட வச்சு நிக்கிற அந்த ஸ்டான்ஸ் இது மொத்தமா
பயங்கரமாவே தப்பா இருக்கு. சொல்ல போனா இவளுக்கு ஸ்வாட பிடிக்கவே தெரியல. ஏன்னா இவளுக்கு ஸ்வாட்ச்மேன்ஷிப் ஆகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா பிரின்சஸ் இவங்க ஒரு மேஜ். இப்படி மேஜா இருக்கிற ஒருத்தவங்க ஸ்வாட வச்சு எப்படிதான் சண்டை போட போறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மொட்டையும் சரி ஓகே இந்த சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கத்துறாரு. ஹீரோவும் சரி சண்டை தானே வேணும் வா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவளை அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படி வரும்போதே டக்குனு சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க ரொம்ப நர்வஸா இருந்ததுனால உங்களோட ஃப்ரீக்வன்சி சிக்னஸ் அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு வருது. ஹீரோ இப்படி வந்த உடனே அப்படியே கண்ணுக்கு ஆளுக்கு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. தலைவனால அந்த இடத்துல நிக்கவே முடியல. ஃபுல் பாட்டில் அடிச்சா மாதிரி அரை போதில அந்த இடத்துல நின்று ஆடிட்டு இருக்கான். இவன் அப்படி கிருகிருன்னு நிக்கும் போதே பிரின்சஸும் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நிறுத்து நாக்ஸ் வந்து என் கூட சண்டை போடு அப்படின்ட்டு அவளும் அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கா. பயனால தான் அந்த இடத்துல அவன் கான்சியஸ்லயே இல்ல அரை போதில் நின்றுட்டு இருக்கானே. இவ வந்து தலையில ஒரே போடு அடிச்ச அடியில பையன் அந்த இடத்துல சுயண்டுறான். அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா பிரின்சஸ் அவனையே டிஃபீட் பண்ணிட்டாங்க. டே முட்டா பீஸே உனக்கு அப்படியே தெரியுது அவனே தான்டா பிரின்சஸ் கையில வேணுமேட்டு போய் அடி வாங்கின மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் அரை போதிலேயே டேய் நான் ஏன்டா அவகிட்ட போய் அடி வாங்க போறேன் முட்டாத்தனமா யோசிச்சுட்டு இருக்காதீங்கடா. இவன் இப்படி பத்தினி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மொட்டையும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சதே பிரின்சஸ் தான் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஆமா ஆமா அவங்க அழகுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. இவன் யாரு ஜோபி இவங்க அழகுல இவன் மயங்கிட்டு இருப்பான். ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. டே முட்டா பீஸுங்களா இவன் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் அழகு இல்லடா ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. பையன் இப்பதான் கண்ணு முடிச்சு ஏந்துக்கிறான். ஏந்துக்கும் போதே ஹீரோவும் போய் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நான் கொலாப்ஸ் ஆகணும் நான் அடிக்கடி ஒரு நோயாளின்ற விஷயத்தையே மறந்து போயிடுறேன். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து கிரிமோரியாவும் டே முட்டா பீஸ் எவ்வளவு நேரம் தான்டா தூங்கின்னு இருப்ப நீ செத்துற நினைச்சேன்டா நான் இவ்வளவு நேரம். அண்ட் அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆள்லாம் என்ன சீல் பண்ற நிலைமை ஆயிடுச்சு பத்தியா எனக்கு. இதை கேட்டு ஹீரோவும் தம்மா தாயே கொஞ்ச நேரம் வாய முடியுன்னுகிறியா என் காதுல யாரோ பெல் அடிக்கிற மாதிரி கிருகிருன்னு இருக்குது. இதை கேட்டு அவ்வளவு டேமிட் போய் நான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையா வாழணும் இந்த மாதிரி மிரர் உள்ள உட்காந்துட்டு இவ இப்படி புலம்பும் போதே ஹீரோவும் கொஞ்ச நேரம் வாய முடிட்டு இருக்கியா. அண்ட் அதுவும் இல்லாம முன்ன கம்பேர் பண்ணதை விடவே உன்னோட பவரை நீ நிறைய ரெக்கவர் பண்ணிட்ட போல உனக்கு பார்த்தா அப்படியே தெரியுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ முன்னாடி சண்டை போடும்போது மான்ஸ்டர் மாதிரி சண்டை போட்ட அப்படி இருக்கும்போது சடனா எதுக்காக நீ கொலாப்ஸ் ஆன. அது ஒண்ணும் இல்ல ஃப்ரீக்வன்சி சிக்னஸ் என்ற ஒரு எஃபெக்டால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கேட்டு அதுவும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஃப்ரீக்வன்சி சிக்னஸா பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு இடனான வீக்னஸ் எல்லாம் வச்சிருக்க போல நீ மட்டும் என்ன இந்த கண்ணாடியில இருந்து வெளியே விட்டனா உன்னோட இல்னஸ நான் கியூர் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு இதுவும் கண்ணாடி உள்ள உட்காந்து நீ கிக்கின்னு சிரிச்சு நிக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒரு டீமன் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் எப்படி வெளியே தப்பிச்சு போலாம் தானே யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்ட்டு கண்ணாடி கீழே தள்ளி விட்டுறான். கவலைப்படாத கிரிமோரியா நான் செத்து நரகத்துக்கு போனாலும் இந்த மிரர் ஆஃப் சீல்ட என் கூடயே தான் கூட்டு போவேன் நீ என் கூட நரகத்துக்கு தான் வரப்போற. இதை கேட்டு அந்த டீமனும் யூ பாஸ்டர் சாவும் போது கூட என்ன நிம்மதியா விட மாட்டியாடா மவனை நான் வெளியே வந்தா நீ செத்தடா. அந்த டீமன் இப்படி கத்திட்டு இருக்கும் போதே யாரோ கதவு தந்துனேன் நாக்ஸ்வான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு வராங்க. ஹீரோவோ அந்த கண்ணாடி எடுத்துட்டு கிரிமோரியா கொஞ்ச நேரம் பொத்திட்டு இருக்கியா யார் வந்திருக்கான்னு பார்த்தா பிரின்சஸ். அவங்களும் நீ எழுந்திருக்க லேட் ஆகும்னு நினைச்சேன் அதனாலதான் நானே கதவு தந்துன்னு உள்ள வந்துட்டேன். சோ இப்போ உன் பாடி நல்லா இருக்கா நல்லா இருந்தா நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோமா. ஹீரோவோ சரி ஓகே பேசலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனும் மனசுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டீமன் கூட பேசிட்டு இருந்ததை இவங்க யாருமே கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தான் கேட்கணும்னு நினைச்சேன் நடந்த அந்த ஸ்வாட் டுவல்ல எதுக்கு நீ என்ன ஜெயிக்க வச்ச. இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு நான் எந்த மாதிரி பதில் சொல்றதுனே தெரியலையே. இவகிட்ட நான் நோயாளின்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விட வேண்டியதா இவகிட்ட கட்டுன்னு கம்பியை கட்டுறேன் பாருப்போ அப்படின்ட்டு பையனை மனசுல வச்சுட்டு பிரின்சஸ் பார்த்து அந்த இடத்துல அதுதான் கரெக்டான டிசிஷனா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை எதனா அசிங்கப்படுத்தி இருந்தா. இதை கேட்டு இவளும் அட்லீஸ்ட் ப்ராப்பரா நீ ஒரு 2-3 ப்ளோ ஆச்சு என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கணும். இதை கேட்டு ஹீரோவும் யுவர் ஹைனஸ் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மரியாதையா தான் சொல்றேன் உங்களால நான் அடிக்கிற ஒரு அடியை கூட தாங்க முடியாது ஏன்னா உங்ககிட்ட ஸ்வாடுக்கான எந்த ஒரு எபிலிட்டியுமே கிடையாது. அப்படியே நான் உங்ககிட்ட ஈஸியா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதே மாதிரி கண்டினியூவா சண்டை போட வச்சிருந்தேன்னா அது நான் உங்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்த பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஹீரோ இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் இப்ப சொல்றது வேணா ஆஷா இருக்கலாம் ஆனா பெனலோப்பியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஸ்வாட்ல எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது. ஈவன் இவ என்ன ஃபேஸ் பண்ணாம டைலா கூட சண்டை போட்டு இருந்தாலும் சரி பெரா கூட சண்டை போட்டு இருந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரைக்ல இவள அந்த இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் நீ என்ன யோசிக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இம்பீரியல் ஃபேமிலியோட டிக்னிட்டியை காப்பாற்றணும் தான் இப்படி பண்ணிருக்க. அண்ட் அதே நேரத்துல இதை வேற மாதிரி கூட பார்க்கலாம். நீ பிரின்சஸ்க்காக உன்னோட ஸ்வாட வித்ட்ரா பண்ணிருக்க அப்படின்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு டிக்ளேர் பண்ண மாதிரி இவ்வளவு இந்த விஷயத்த ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இவளை பார்த்தா இவ இந்த எல்லா விஷயத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கா போல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் இப்ப அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டுறலாம் இந்த விஷயத்த. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் சரி அடுத்த தடவை நம்ம சண்டை போடும் போது நீ மறுபடியும் ஹோல்ட் பேக் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த எல்டின் அகாடமி உள்ள நான் என்டர் ஆகும் போது பிரின்சஸா என்டர் ஆகல நானும் உன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டூடெண்டா தான் என்டர் ஆயிருக்கேன். சரி ஓகே நான் அந்த விஷயத்தை என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் நாக்ஸ். நான் கேள்விப்பட்டேன் உனக்கும் டைலாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த. ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். அடி சண்டா
தாலி, இந்த முழு நேரமும் எல்லா கதையும் தெரிஞ்சிருந்தா தெரியாத மாதிரி பேசிட்டு இருந்தியா? ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் ஃபேமிலியும் சரி இந்த உலகமும் சரி இந்த விஷயத்தை எதிர்த்தாலும் ஒரு இம்பீரியல் ஃபேமிலி ஆர்டரை தாண்டி இந்த ஒரு காதல் உருவாயிருக்கு. ஈவன் சோ உன்னோட ட்ரூவான லவ்வை ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்ல. ஆஃப்டர் ஆல் நானும் இந்த விஷயத்த பாஸ்ட்ல நம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி உண்மையான காதல் இருக்குன்ற விஷயத்த. ஆனா நான் உன்னை அப்ரோச் பண்ணது ஒரே ரீசனுக்காக மட்டும்தான், ஏன்னா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இது ஏன்னு உனக்கே தெரியும். வெறும் பியூரான ஃபேட் மூலியமா மட்டும்லாம் ஒருத்தரால எம்பரர் ஆயிட முடியாது. இவ இப்படி சொல்றது கேட்டு ஹீரோவும் என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியலடா. இம்பீரியல் ஃபேமிலியோட பிரின்சஸ் உண்மையான லவ் பத்தி பேசுறாங்களா? இது கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா நான் இங்க சிரிச்சனா என் தலையை இவனுக்கு வெட்டி போட்டு போயிடுவானுங்க. சோ அதனால புத்திட்டே இருப்போம். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு பிரின்சஸை பார்த்து, நான் என்னதான் எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லா யோசிச்சாலுமே கடைசியா நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு தான் அது பிரச்சனையா வந்து முடியுது யுவர் ஹைனஸ். இதை நினைச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. இதை கேட்டு பிரின்சஸும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தட்டி விடு. சொல்ல போனா நான் தான் இன்னைக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா மத்தவங்க முன்னாடி நான் எதுவும் அசிங்கப்பட்டுற கூடாதுன்ட்டு நீ எனக்காக யோசிச்சிருக்கல. இதை நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம உன் தலையில வேற நான் ஒரு போடு போட்டேன். சோ அதனால உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி திரும்ப வந்துரு. ஆனா நான் யோசிச்சு பார்த்தனா நான் ஒன்னும் உன்னை அந்த அளவுக்கு ஒன்னும் ஹார்டா அடிக்கலையே. இதை கேட்டு ஹீரோவும் ஹார்டா அடிக்கலையா? அடி சண்டாடி விட்டா தலைய உடச்சிருப்படி. சரி இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ட்டு பையனும் மனசுலயே வச்சுட்டு இருக்கான். எங்கடா வெளியே சொன்னா போட்டு தள்ளுற போறாங்கன்ட்டு. இதெல்லாம் சொல்லிட்டு பிரின்சஸும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தாங்களும் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. நான் பார்த்தா ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறாங்க. அவங்களும் இந்த நாக்ஸ்வான் இவன் கிட்ட உண்மையாலேயே ஏதோ வினோதமான ஒரு சாம் இருக்கு. ஏன்னா இவன் பார்க்க ரொம்பவே காமா இருக்கிறதுனால சுத்தி இருக்க எல்லாருமே இவனை தான் போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே வச்சு கூடாதுன்னு ட்ரை பண்ணாலும் என்னால என்னோட ஹார்ட்டுக்கு அகேன்ஸ்டா போக முடியல. பார்த்தா இவ்வளவு ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா போல. ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பீங்க எப்படியும் இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா நான் கெஸ் பண்ணேன். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி நின்று ரோஸ் மண்டியா, கைஸ் இவ பேர் மறந்து போச்சு, உங்களுக்கு ஞாபகம் வந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இவ்வளவு யுவர் ஹைனஸ் நீங்க இந்த தடவை ஈஸியா போன மாதிரி தெரியுது. நீங்க வேணா உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி இருக்கலாமே. இதை சொல்லி பிரின்சஸ் எதுவுமே சொல்லணும்னே. சரி ஓகே, இந்த தடவை நம்ம நாக்ஸ அந்த அளவுக்கு ஒன்னும் திட்ட தேவையில்ல. பிரின்சஸ் பின்னாடி திரும்பி சிரிச்சுட்டு, ஆமா இந்த ஒரு தடவை நான் அவனை மன்னிச்சு விட்டுலான் இருக்கேன். அவன் எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறானோ. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ப்ரொஃபசர் ராச காட்டினா அவரும் ஒரே குஜால்ல, தம்பி நாக்ஸ உனக்கு லவ் சிக்னஸ் வந்துச்சாமே, நான் கேள்விப்பட்டேன். நீ உண்மையாலே பிறக்கும் போதே ஒரு ரொமான்டிக்கான ஆளுடா. இந்த லவ் மேட்டரை பத்தி கவலைப்படாத, உனக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி தரேன். இவர் இப்படி ஒரே குஜால்ல சொல்லும் போது ஹீரோவும், யோ ப்ரொஃபசரே கொஞ்ச நேரம் வாய முன்னு இருக்கிறியா? ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, இந்த பைத்தியக்காரன் கூட இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு டைமும் இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் அந்த ஸ்டெப் ஆஃப் லைட்டை மாஸ்டர் பண்ணி ஆகணும். அது கூடயே நான் ஒரு சில பிளாக் மேஜிக் ஸ்பெல்ஸையும் கத்துக்கணும். ஏன்னா இந்த செகண்ட் மெயின் ஸ்டோரி லைன் அது இன்னும் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த டேபிள்ல இருக்க ஒரு பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பையனும் அதை பார்த்துட்டு, இந்த செகண்ட் எபிசோட ஈஸியா கிளியர் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை என்னால எப்படி பண்ண முடியும்னா பணத்தால மட்டும்தான். என்கிட்ட கோடி கணக்கா பணம் இருந்ததுன்னா என்னால இந்த விஷயத்தை ஈஸியா பண்ண முடியும். அது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு கோல்டு ஃபார்மிங் பண்றதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு தங்க வேட்டையில இறங்க வேண்டியதுதான். அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த எம்பையரோட மேஜிக்கை பத்தி தான் சொல்றாங்க. இந்த மேஜிக் விஷயத்துல ஒருத்தர் பெரிய ஆள் ஆகணும்னா அவங்களோட பிரைம் அடையணும்னா அவங்களோட அஃபினிட்டி என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஹீரோக்கு டார்க் மேஜிக் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களோட எலமெண்ட் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸால அவங்களோட உண்மையான ஆட்ரிபியூட் என்னன்ற விஷயத்த அவங்களாலே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் முதல் கிளாஸ்ல அவங்களோட பிரைம் எலமெண்ட் எதுன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிற டெஸ்ட் வச்சாரு. ப்ரொஃபசர் ராசும் ஒத்தரா லைனா வந்து உங்களோட மானாவை இந்த கிறிஸ்டல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இன்ஃபியூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த எலமெண்ட் பெஸ்டோ அது இந்த ஆர்பில் ஷோ ஆகும். ஒருவேளை உங்களுக்கு லைட் எலமெண்ட் வரலாம், அப்படி இல்லனா வேற எந்த ஒரு எலமெண்ட் வேணா வரலாம். நீங்க இன்ஃபியூஸ் பண்ணும்போது அந்த ஆர்பை பாருங்க, அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள எந்த விஷயம் ஓடிட்டு இருக்கோ அதுதான் அந்த ஆர்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதனால முதல் ரோல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹீரோ இதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ளேயே என்ன மாதிரியான ஒரு ஆளுகெல்லாம் இது தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா என்னோட ஆட்ரிபியூட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதுவும் இல்லாம இங்க இருக்கிற முக்காவாசியான நோபல்லாம் அவங்களோட எலமெண்ட் ஆட்ரிபியூட் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது அவங்க ஃபேமிலி மூலியமா, அவங்க பர்த் மூலியமாவும், அவங்களோட லினியேஜர் மூலியமாவும். என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு லக்ல எனக்கு மட்டும் எதனா டிவைன் எலமெண்ட் கிடைச்சிச்சுன்னா அது மூலியமா என்னால ஹீலிங்கை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்படி மட்டும் நடந்ததுன்னா அது பயங்கர இன்கிரெடிபிளா இருக்கும். ஆனா இந்த டிவைன் ஆட்ரிபியூட் மொத்தமா ஒரே ஃபேமிலி தான் மோனோபோலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் ஜெயினோஸ். அண்ட் அதுவும் இல்லாம என்ன மாதிரி டார்க் ஃபேமிலிஸ் அந்த ஒருத்தங்க கிட்ட டிவைன் எலமெண்ட் கிடைக்கிறதுலாம் அது ரொம்பவே ரேரு. எந்த அளவுக்கு ரேர்னா இந்த பூமி ரெண்டா பொழக்கிற அளவுக்கு ரேரு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அவனும் அந்த கிறிஸ்டல் முன்னாடி வந்து நிக்கிறான். தலைவன் கை வச்ச உடனே அந்த ஆர்பம் அப்படியே டார்க் கலர் மாறிடுது. ஆனா
அது நடுவுல சின்னதா ஒரே ஒரு லைட் வருது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக்கு. எப்படி இந்த டிவைன் எலமெண்ட் இது உள்ள இருக்கு அப்படின்ட்டு. பையனும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை யாருமே பார்க்கல. ஹீரோ அப்படி நின்னுட்டு இருக்கும் போதே ராசம், டே தம்பி நாக்ஸே, அந்த ஆர்பு உங்ககிட்ட என்ன காட்டுச்சு? ஹீரோ இந்த விஷயத்த சொல்ல வேணான்ட்டு, ப்ரொஃபசர் ராஸ் உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், என்ன மாதிரி டார்க் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தங்கிட்ட வேற என்ன இருக்கும். இவன் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த விஷயம் இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. என்னால அந்த டார்க்னஸ்க்குள்ள ஒரு பியூரான லைட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த லைட் இப்ப தூங்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு லைட் எலமெண்ட் இருக்குன்ற இந்த விஷயம் என்னோட ஸ்டேட்டஸ் விண்டோல கூட அப்பியர் ஆகலையே. எனக்கு இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நான் இப்ப பார்த்தது அது ஹோலி எலமெண்ட் தான். நான் இது வரைக்கும் கேதர் பண்ண மொத்த டேட்டாவை வச்சு பார்த்தாலும் இது எதுவுமே சம்பந்தமே படலையே. எனக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. கண்டிப்பா நாக்ஸோட பாஸ்டுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா கேம்ல நான் இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. எனக்கு வேற வழி இல்ல. என்னை பத்தி நான் இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அப்படியே கட் பண்ணி மொட்டை கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. அவரும் நீங்க உங்களோட ஃபூட்டோ டெக்னிக்கை கத்துக்கணும்னா உங்களுக்கு அதிகப்படியான மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை. ஆனா ஒன்ஸ் நீங்க இதை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவரு நின்ன இடத்துல இருந்து டாய்லெட் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அது ரொம்பவே பெருசா இருக்கும். இவர் இப்படி வந்ததை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆள் எப்படி இவ்வளவு வேகமா நவுறா, அந்த ஆள் நவுந்ததை என்னால பார்க்கவே முடியல, ஏண்டா எனக்கு அந்த ஆள் நவுந்ததே தெரியலடா அப்படின்ட்டு இவனுங்க எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சடனா ஏதோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிட்டு அவனோட அவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த மொத்த இடமே அப்படியே ஃப்ரோஸ் ஆன மாதிரி நின்றுது. ஹீரோவும் சடனா அந்த மொத்த டைமுமே ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இப்படி இருக்க நிலைமையிலையும் யாரோ என் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மொட்டை தான் ஹீரோ அடிக்கிறதுக்கு வெறித்தனமா வந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இந்த மொட்டைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திட்டுத்தனமா வந்து எண்ணெய் அடிச்சிடலான்னு வந்திருப்பான். ஆனா இவ என்ன நினைச்சாலும் என் மேல சிங்கிள் அட்டாக் கூட பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோவும் இவர் அட்டாக்ல இருந்து ஈஸியா வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்ல, இன்ஸ்ட்ரக்டரோட ஃபுட் டெக்னிக்ல இருந்தும் அவரோட ஸ்வாட்ல இருந்தும் இவன் ஈஸியாவே தப்பிச்சிட்டான், மொட்டையால அட்டாக் பண்ண முடியலன்னு உடனே ஹீரோவும் ஓஹோ இதுதான் நீ யூஸ் பண்ற ஃபுட் டெக்னிக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கே. ஹீரோ அப்படி சொன்ன உடனே தலைவனும் சம காண்டாயிடுறான். டாய்லா வந்து நாக்ஸ் நீ இந்த விஷயத்தை எப்படி பண்ண, எப்படி இவ்வளவு சீக்கிரமா இந்த ஃபுட் ஒர்க்கை கத்துக்கிட்ட? இதை கேட்ட மொட்டையும் டாய்லா நீ இந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அவன் இப்ப யூஸ் பண்ணது அது ஃபுட் ஒர்க் இல்ல, அவன் ஜஸ்ட் என்னோட மூவ்மெண்ட் ரியாக்ஷனை மட்டும் தான் ரீட் பண்ணிருக்கான். என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாமலே இந்த அளவுக்கு ரீச் பண்றது அது ரிமார்க்கபிளான விஷயம். வெள்ளமண்டா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு பர்சனலா இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். ஹீரோ இதை கேட்டு ஆஹா இந்த ஃபீலிங் ஏதோ வினோதமா இருக்கே, இந்த ஆள் என்ன போட்டு பொழக்க போறானா? இதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொட்டை இவனுக்கு மட்டும் எதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எல்லாம் தராரு, என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு குசு குசுன்னு பேசினுங்கிறானுங்க. அது கேட்டு மொட்டையும் நான் எப்பவுமே தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மட்டும் தான்டா சொல்லி தருவேன், உங்களுக்கு ஜெல்லஸ் ஆனதுன்னா சீக்கிரமா நீங்களும் ஃபுட் ஒர்க் டெக்னிக்கை கத்துக்கோங்க, அப்படி இல்லனா சின்ன சின்ன மான்ஸ்டர் கையிலேயே நீங்களே துண்டு துண்டாய் செத்து போயிடுவீங்கடா அப்படின்ட்டு கொடூரமா மிரட்டினுகிறாரு. அது கேட்ட பசங்க எல்லாம் ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கதறானுங்க எல்லாம். அதுல நிக்கலா பேசியிருந்த ஒருத்த மண்டைய புஷ்ட கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற பவரை நான் அவேக்கன் பண்றேன், நான் எப்படி எனக்கு பண்ணணும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நடுவுல இந்த முடியை பிச்சிடுறாரு. பார்த்தா அவனும் சொட்டை உந்த மாதிரி உட்காந்துனுக்குறான். தலை இவனுக்கு சொட்டை இருக்கிற மாதிரியே சுத்தி இருக்க எல்லாருக்கும் சொட்டை வச்சிருவான் போல. இது மொட்டையும் நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஆஃப் லைட்டை பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன், தெளிவா கேட்டுக்குங்க. முதல் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டியதுதான். இவர் இப்படி சொல்லும் போதே இப்ப இந்த ஸ்டெப் ஆஃப் லைட்டை பத்தி சொல்றானுங்க. இந்த ஸ்டெப் ஆஃப் லைட் இதுல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா அது மானவ உருமாத்துறது. உங்களோட மானவ அதை கொஞ்சம் கொஞ்சமா டிவைன் எனர்ஜியா நீங்க மாத்தணும். மாத்தி உங்களோட காலுக்கு நீங்க அதை சேனல் பண்ணணும். சேனல் பண்றது மூலமா உங்களால ரெண்டாவது ஸ்டெப்பை யூஸ் பண்ண முடியும். அதுதான் டென்ஷனல் ஃப்ளோ. உங்க மானவ நீங்க காலுக்கு அனுப்புறது மூலமா உங்களால கிரவுண்ட் கூட இன்டர்ஃபியர் ஆக முடியும். அப்படி ஆவறது மூலமா உங்களால அந்த இடத்துல இருந்து ஸ்மூத்தா நவர முடியும். அப்படி நீங்க பண்ணாதான் மூணாவது ஸ்டெப்பை யூஸ் பண்ண முடியும். அதுதான் பிளிங்க். உங்க கால்ல நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சமா நவந்தாலே போதும், உங்களால மின்னல் வேகத்துல போக முடியும். நீங்க அப்படி போறது மூலமா உங்களோட ஆப்போனன்ட் சைட்ல இருந்து உங்களால சுத்தமா அப்படியே காத்திலே மறைய முடியும். மொட்டை இது சொல்லிட்டு அப்கோர்ஸ் இங்க இருக்கிற நிறைய பேர் இப்பதான் உங்களோட மான என்னன்னே தெரிஞ்சிருப்பீங்க. அதனால நம்ம இந்த விஷயத்த பொறுமையா பண்ணுவோம். சோ அதனால இனி ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்க மானாவை எப்படி உருமாத்துறதுன்ற விஷயத்தை தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. மொட்டை அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் பரவாயில்ல இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு ஃபன்னா தான் இருக்கு, சரி பாப்போம் இந்த விஷயத்தை மாஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெறாவும் இந்த நாக்ஸ் ஒன் இவன் ஒரு பேஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோவை திட்டிட்டு பாஸ்ட்ல அவங்க மாஸ்டர் கூட பேசின ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு பாக்குறான். அவனும் ஒரு மாஸ்டர் கிட்ட இந்த கான்டினென்ட்ல 7 ஸ்டார்ஸ் அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாமே, அப்படியா? ஆமா, அவங்களோட பவர் அது ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா இருக்கும். அப்படின்னா ஓல்டு மேன் அந்த 7 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஸ்வாட் ரேங்க் அது எந்த லெவல்ல இருக்கும்? இதை கேட்ட அவருமே சிரிச்சுட்டு என்னோட கேக்குறியா, என்னோட டேலண்ட் அது ரொம்பவே லேக்கிங்கா இருக்கு. தியோ சுப்ரீம் பிளாக் ஸ்வாட், லூனார் ஸ்வாட் ஆர்ட், ஹெவன்லி டெஸ்ட்ராயிங் ஸ்வாட் ஆர்ட். ஒரு காலத்துல இவங்க கூட தான் நானும் ஸ்வாட் எம்பரர்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். ஆனா அவங்க டேலண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது நாளா ஒண்ணுமே இல்ல. இது கேட்டு பெறவும் ஆனா நான் பார்த்ததுலயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுனா அது நீங்க மட்டும் தான், நீங்க மட்டும் தான் எப்பவுமே டாப். இவரும் இதை கேட்டு சிரிச்சுட்டு உன் வயசை கம்பேர் பண்ணும்போது நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, உன் வயசுல நாளா ரொம்ப வீக்கா இருந்தேன், இததான் டேலண்ட்னு சொல்லுவாங்க. இதை வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா அதுதான் டிரான்செண்டட் லெவல். அதை நீ சர்பாஸ் பண்ணணும்னா டைம் மூலியமாவோ எக்ஸ்பீரியன்ஸ்
சயின்ஸ் மூலியமா மட்டும் பண்ண முடியாது. உனக்கு டேலண்ட் வேணும். அண்ட் அந்த டேலண்ட்டை தான் நான் உனக்குள்ள பார்த்தேன் பேரா. சோ அதனால இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறத விட்டு மூடிட்டு உன்னோட ஸ்வாட் டெக்னிக்ல ஃபோக்கஸ் பண்ணு. புரியுதா ஜீனியஸ் பாய்? இதை கேட்டு பேராவும் டேலண்டா என்னோட மாஸ்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆளு என்ன ஜீனியஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னா இவனை பார்த்தா என்ன சொல்லுவாரு? இவனை பார்க்க ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. சொல்ல போனா என்னால இவனை கேட்சப் பண்ண முடியுமா? ஒரு ஓவர்வெல்மிங்கான பவரை நம்மளால எப்பவுமே சர்பாஸ் பண்ணவே முடியாது. அதுவும் நம்ம இமேஜினேஷன்ல கூட பண்ண முடியாது. மாஸ்டர் நீங்க சொன்ன விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த உலகத்துல நம்மளை விட எப்பவுமே ஒருத்தர் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இவனும் இதெல்லாம் யோசிச்சு சிரிச்சுட்டு நான் யோசிச்சதை விட நீ இன்சேனான ஒரு ஆளா இருக்க. இதை பார்த்துட்டு டாய்லாவும் நாக்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்த்தது தான். ஆனஸ்டா சொல்ல போனா என்ன அவன் கூட கம்பேர் பண்ணா எனக்கு ஒரே எம்பாரிசிங்கான ஃபீலிங்கா தான் இருக்கு. ஆனா நான் மட்டும் என்னோட ட்ரைனிங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தேனா ஒரு நாள் நானும் அவன் கூட இவன் இப்படி சொல்ல வரும்போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. எல்லாம் பார்த்தா மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்காங்க அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு. டாய்லாவும் என்னோட ஆட்ரிபியூட்டை டிவைன் எனர்ஜியா மாத்துறதுக்கு இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் தேவைப்படுன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு இவ்வளவு மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்கா. மொட்டையும் அதை பார்த்துட்டு அப்கோர்ஸ் ஒரு சில பேரெல்லாம் இந்த விஷயத்த பண்ண முடியாமலே போயிருக்கு. பரவாயில்ல நீங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்களே. டெவலப்மெண்டா இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அண்ட் அதுவும் இல்லாம நீ மானா உருமாத்துற அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இவர் இப்படி கேட்ட உடனே ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு மானா டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ட்டு பையனும் அந்த விஷயத்த ஈஸியா பண்றான். இவனுக்கு இவ்வளவு நேரம் முக்கிட்டு இருந்தானுங்க. தம்பி இதோட நிறுத்திடுவேன் யோசிக்காத. இந்த ரெண்டாவது ஸ்டெப் இதையும் வச்சுக்கோ டென்ஷனல் ஃப்ளோ அப்படின்ட்டு அதையும் யூஸ் பண்றான். இதோட மட்டும் நான் நிறுத்திட மாட்டேன் அப்படின்ட்டு கால்ல கேதர் பண்ண மொத்தமான வச்சு ஃபைனல் ஸ்டெப் பிளிங்க் அப்படின்ட்டு ஹீரோ செம்ம ஸ்பீடா போறான். மொட்டை பண்ண மாதிரியே ஹீரோ பிசிரா இல்லாம அந்த விஷயத்த பண்றான். இத பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஷாக்கு. எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவன் அரை நாள்லயே இதை கத்துக்கிட்டானா? டேய் இவன் அரை நாள்ல அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் மட்டும் கத்துக்கல, இவன் இந்த மொத்த ஸ்டெப் ஆஃப் லைட்டே கத்துக்கிட்டான். இதை பார்த்துட்டு மொட்டைக்கு ஷாக்கு. டே வெள்ள மண்டை எப்படா இவ்வளவு வேகமா நீ இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண அப்படின்ட்டு தலைவன் அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அந்த விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு அப்படியே ஸ்கேட்டிங் வச்சுனே வந்து நிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. பட்லரும் மைலாட் நீங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க. உங்க பொண்டாட்டி உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன். இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் பொண்டாட்டியும் ராண்ட்வெல் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஸ்கிப் பண்ணு, நானே போய் அந்த ஆள் கிட்ட பேசிக்கிறேன். நானும் என் புருஷனும் பேசி ரொம்ப நாள் ஆகுது, அதனால நாங்களே பேசிக்கிறோம், நீ கம்முனு. இவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவங்க அப்பாவும் இது ரொம்பவே ரூடான விஷயம், நீ என்ன பார்க்க வரணும்னா முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். இதை கேட்ட அவங்களும் நம்ம கடைசியா ஒன்னா நின்னது நம்மளோட கல்யாண செரமோனி அப்ப மட்டும்தான். சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் தட்டி விட்டு நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். நான் அந்த உமனுக்கு பிறந்த அந்த பையனை பத்தி தான் உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கேன். அதான் அந்த நாக்ஸ் வான், அவனை பத்தி தான் நான் இப்ப பேசணும். இது கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் பேசணுமா? சரி பேசு, நான் கேள்விப்பட்டேன் அந்த நாக்ஸ் வான் அதான் உங்களோட யங்கஸ்ட் பையன், அவன் அந்த அகாடமில ரொம்ப எக்ஸலண்டான ஆளா இருக்கானாமே. சோ இது மூலமா நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியலையே. நீங்க தயவு செஞ்சு உங்க மத்த ரெண்டு பசங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உனக்கு நல்லாவே தெரியும் எல்டின்ல மொத்தமா 3 பேரை தான் ஒரு ஃபேமிலில இருந்து எடுப்பாங்க. சோ அதனால தான் நான் அவனுங்க 2 பேருமே வேற ஒரு அகாடமில சேர்த்து விட்டுருக்கேன். அப்கோர்ஸ் எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். அகாடமில இருந்து நிறைய பேர் அச்சு தொத்திட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பசங்களை உள்ள சேர்க்கலாமே, அவனுங்க 2 பேருக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் நீங்க கொடுக்கலாமே. அண்ட் அதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீங்க அந்த பையனுக்கு பிளாக் ஸ்வாட் ஆட்டான செகண்ட் டெக்னிக்கை சொல்லி கொடுத்திருக்கீங்க. இதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இந்த ஃபேமிலியோட பேட்ரியாக்கான நான் தான் முடிவு எடுக்கணும், அதை யாருக்கு சொல்லி தரணும்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவனுங்க என்ன யோசிச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. இதை கேட்டு அவங்களும் அவெல்லாம் இந்த குடும்பத்துல ஒரு ஆளே கிடையாது, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அசிங்கம், இது வரைக்கும் யாருமே அவனை ஒரு ஆளாவே மதிச்சது கிடையாது, அவன்கிட்ட ஏதோ சின்னதா டேலண்ட் இருக்குன்னு நீங்க எல்லாம் அவனுக்கு ஃபேவர் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட இருக்க டேலண்ட் அது டெம்பரவரி மட்டும்தான். அண்ட் அதுவும் இல்லாம என்கிட்ட நீங்க எப்படி மட்டும் சொல்றாதீங்க, நீங்க அவன் நாக்ஸ்ன்றதுனால இவ்வளவு ஃபேவரியும் பண்ணல, அந்த பொண்ணோட பையன்றதுனால தானே இவ்வளவு ஃபேவரியும் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கேட்டு ஹீரோ உங்க அப்பாவும் கொஞ்சம் காண்டாயிடுறாரு. நீ பேசும்போது பார்த்து பேசணும், எனக்கு தெரிஞ்சு உனக்கு பைத்தியம் பூச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த கான்வர்சேஷன் இங்கேயே முடிச்சுப்போம், கிளம்பு. இவங்களும் வேற வழி இல்லைன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேல நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு பட்லரும் பேட்ரியாக்கும் இவங்களுக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அது வெறும் அரேஞ்ச் மேரேஜ் தான். இவங்களுக்கு பிறந்த பசங்க தான் 2 கிரெயினும் அப்புறம் இந்த 2 ட்வின்ஸ் பசங்களும். எப்படி இருந்தாலும் பேட்ரியாக் உண்மையா லவ் பண்ணது யாரனா அது அவரோட செகண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். அவங்க தான் நாக்ஸோட பயாலஜிக்கல் மதர். ஆனா அதுக்காகலாம் இவங்க 2 பசங்களையும் இந்த மாதிரி கண்டுக்காம இருக்க கூடாது. எப்படி இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கோ நேச்சுரலாவே அவங்க ஷோல்டர்ல தான் எல்லா வெயிட்டும் வந்து விழும். இந்த 2 ட்வின்ஸ் பசங்க மட்டும் யங் மாஸ்டர் நாக்ஸை சேஸ் பண்ணி போகணும்னு நினைச்சாங்கன்னா இவனோட வாழ்க்கையை ரூயின் பண்ணிப்பாங்க. பேட்ரியாக் இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்கள வேற வழியில கொண்டு போகணும்னு வேற ஒரு அகாடமில சேர்த்து விட்டுருக்காரு. பட்லரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு
ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து, எல்லாராலையுமே உண்மையான டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ண முடியாது, லேடி மட்டும் யங் மாஸ்டர் நாக்ஸோட ட்ரூவான டேலண்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. இதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும், இல்ல ராண்டுவெல், அவளால நினைச்சாலும் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம நான் ரீசெண்டா ஏகப்பட்ட ரூமர்ஸை கேள்விப்பட்டு இவ எல்டர் கவுன்சில ஏதோ பண்ணி இவ பக்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்கா. இதை கேட்டு பட்லரும், அப்படியா, இந்த விஷயம் மட்டும் கண்டினியூ ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு நடுவுல ஏகப்பட்ட ரத்தம் சிந்த வேண்டியதா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் ராண்டுவெல், எனக்கு தெரிஞ்ச டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமாவே சக்சஸரை வச்சாகணும். இதை கேட்ட ராண்டுவெலும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் லாக்கிங் தான், ஆனா நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ராண்டுவெல், நான் எப்பவுமே உன்னதான் நம்பிட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் மை லார்ட், நான் எப்பவுமே உங்க பக்கத்துல மட்டும் தான் இருப்பேன். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க மொத அம்மாவை காட்டினா அவங்க பசங்க கையில பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். ஆனா அம்மா, நாங்க எப்படி அவனை டிஃபீட் பண்றது? நாக்ஸ் ஆல்ரெடி அந்த அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா இருக்கான், அவனால எங்களால தோக்கடிக்க முடியுமா? இதை கேட்டு இவ்வளவு வில்லத்தனமா, நீங்களா அதை பத்தி கவலைப்படவே படாதீங்க, என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு, நான் சொன்னதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், என்னோட பிளான் இன்னும் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்ட்டு இவ்வளவு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி டீன் தான் காட்டுறாங்க. அவளும், பரவாயில்லையே, புதுசா வந்த பசங்க எல்லாம் அவங்களோட அபிஷியலான மிஷனுக்கு போறதுக்கு டைம் வந்துருச்சு போல. ராசும், ஆமா, அதுல ஒரு சில பேர்லாம் ரெட் மிஷன் வேணும்னு அப்ளை பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இதை கேட்டு எதிரில் இருந்த ஒரு கண்ணாடியும், ப்ரொஃபசர் ராஸ், உங்களுக்கு என்ன மூளை கலங்கி போயிடுச்சா? அவனுங்க எல்லாம் புதுசா வந்த பசங்க, அவனுக்கு இப்படிதான் கேட்பானுங்க, நீங்க அதுக்கெல்லாம் அப்ரூவ் குத்துறக்கூடாது. ஆனா அதுவும் இல்லாம இந்த எல்லோ மிஷனுக்கும் ரெட் மிஷனுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவனுங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குற இந்த ரெட் மிஷனை பத்தி சொல்றானுங்க. இந்த எல்டின் அகாடமில மொத்தமா 5 ரேங்கா இந்த மிஷன்ஸை பிரிப்பாங்க. எல்லோல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். எல்லோ, ரெட், ப்ளூ, ஒயிட், பிளாக். உங்களுக்கு இதை சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, கிரைன் அந்த சாடன் சப்ஜுகேஷன் மிஷனுக்கு போயிருப்பான்ல, அது எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கும், அதுவே வெறும் எல்லோ மிஷன் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சின்ன மிஷன். இவர் இப்படி சொல்லும் போதே ராண்டுவெலும், ஆனா இந்த வருஷம் வந்த பசங்க இவனுங்கெல்லாம் ரொம்பவே டிஃபரெண்டான ஆளுங்க, அதுலயும் டாப் 5ல எவன் இருக்கானோ அவனுங்க தான் ஒரே டீமா சேர்ந்திருக்கானுங்க. இதை கேட்டு மொட்டையும், அவனுங்க 5 பேர் ஒன்னு சேர்ந்திருக்கானுங்கன்னா அப்ப நம்ம இந்த ரெட் மிஷனை பத்தி அந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்ல. அண்ட் அதுவும் இல்லாம அந்த குரூப்ல தான் அந்த வெள்ள மண்டா இருக்கானா, இதை பத்தி நம்ம யோசிக்கிறதே வேஸ்ட் தான். மொட்டை அப்படி சொன்னோடனே கண்ணாடியும், இவரே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆனா இவனுங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது ஓகேவான்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன சொல்றீங்க டீன்? இவர் இப்படி கேட்கும் போதே ராசம், நான் அதனால தான் இவங்க கூட போறதுக்கு ஒரு 26 பேரோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இவனுங்களை எவனா உருப்பிடுவானா அவனுங்களை இவங்க கூட அனுப்பலாம். இவர் இப்படி கேட்கும் போதே நோவாவோ, அதெல்லாம் தேவையில்ல, இவனுங்களே போயிட்டு வரணும், அவனுங்களுக்கு பெர்மிஷன் குத்துடு. இது கேட்ட உடனே ராசுக்கு ஷாக்கு, எதே அப்படின்ட்டு. டீனோ, பெராவும் டாய்லாவும் அவங்க 2 பேருமே நைட்ஸ், அண்ட் லியானோ எல்லாராவும் இவங்க 2 பேருமே மேஜ், அண்ட் இவங்களுக்கு கேப்டனா இருக்க போறது நாக்ஸ், அவனால ஸ்வாடையும் யூஸ் பண்ண முடியும், மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும். சோ இவனுங்க 5 பேர் ஒன்னு சேர்ந்தானுங்கன்னா அந்த டீமை எவனாலுமே தோக்கடிக்க முடியாது. இந்த மாதிரி ரேரான டீம் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால அவனுங்களை அமுச்சு விடு அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு, ஆனா இந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு இவ அந்த ரூம் ஃபுல்லா இவளோட ஆராவை ரிலீஸ் பண்றா. அதை பார்த்துட்டு சுத்தி இந்த ப்ரொஃபசர் எல்லாருக்குமே ஷாக்கு. இவ்வளவு வில்லத்தனமா சிரிச்சுட்டு, என்னால இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பொறுத்துட்டு இருக்க முடியாது, எவ்வளவு நாள் தான் இவனுங்க இதே மாதிரி இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க போறானுங்க, நானும் பல வருஷமா பொறுத்து பார்த்துட்டேன், ஆனா என்னால இதுக்கப்புறமும் பொறுக்க முடியாது. ஏன்னா இந்த டீமனிக் ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம அகாடமியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கானுங்க. இவ அப்படியே இதை வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கா, இப்ப கையில கட்சாலே சொருவிடுவா போலுது, அந்த மாதிரி சொல்றா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஏதோ ஒரு கேரேஜ் ஏதாவது காட்டுறாங்க. அதை காட்டும் போதே ஹீரோவும் நம்ம கிட்ட, இந்த இடத்துல என்லெஸ்ஸா வார் நடந்துட்டே இருக்கும், அது எந்த இடம்னா ஈஸ்டர்ன் ரீஜன் தான். இந்த ஈஸ்டர்ன் ரீஜன் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா லாலஸ் ரீஜன் தான் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு இடம் தான் ஆல்விலாட்டே. இது ஈஸ்டர்ன் ரீஜன் சென்டர்ல இருக்க ஒரு மேசிவான கேம்பிளிங் ஹால். இங்க விளையாட வர எல்லாருமே கிரீடியான நோபல்ஸா தான் இருப்பானுங்க. அப்படி இல்லனா எதனா பணக்கார விட்டு பசங்களா இருப்பானுங்க. அவனுங்க இங்க வர்றதுக்கு ஒரே காரணம் தான், இங்க வந்து ஸ்லேவ்ஸ் இல்லீகலா சேல் பண்றதுக்கு, அப்படி இல்லனா ஸ்லேவ்ஸை வாங்குறதுக்கு. செகண்ட் மெயின் எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு லூனாட்டிக்ல இருந்து ஒரு மிஷின் வந்தது. அந்த மிஷின்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மிஷின் எங்க நடக்க போகுதுன்னா அது கேம்பிளிங் ஹால்ல தான். அண்ட் அதுவும் இல்லாம இது ஒரு ரெட் ரேங்க் மிஷின். இந்த மிஷின் டீமன் சப்ஜுகேஷன். ஹீரோவும் இதை பார்த்துட்டு, எனக்கு வந்து ஆர்டர் என்னன்னா இந்த கேம்பிள் ஹவுஸ்ல மறைஞ்சிருக்க அந்த டீமனை போட்டு தள்ளணும். ஆனா இப்பதான் இந்த லூனாட்டிக்கோட வெயிட் என்னன்னு எனக்கு தெரியுது, இவனுக்கு விட்டா வேலை வாங்கினே இருப்பானுங்க போலயே. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு வரும்போதே பெறாவும், எங்களாட் போறதுக்கு எதனா ஒரு நல்ல கேரேஜ் வாங்க வேண்டியதானே, போய் மர்ச்சன்ட் கிட்ட இருந்து ஒரு தகர டப்பாவான கேரேஜ் வாங்கியிருக்க. இது கேட்டு ஹீரோவும், தம்பி நம்ம ஒன்னும் ஊர் சுத்தி பார்க்க போல, நம்ம யாருன்ற விஷயத்த மறைச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு போறோம். அண்ட் அதுவும் இல்லாம இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடம் இதுதானே உன்னோட ஹோம்லேண்டு. இது கேட்டு பெறாவும், ஆமா அதனால தான் நான் அந்த இடத்த ரொம்ப வெறுக்கிறேன், அந்த இடம் ரொம்பவே டார்க்கா இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் உள்ள போனாலே போனா நாத்தடிக்கும். இவனு இப்படி மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருக்கும் போதே லியானோ, டே கொஞ்ச நேரமாச்சு சண்டை போடாம வாங்கடா, இந்த சீனரியை கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ண விடுங்கடா. அண்ட் அதுவும் இல்லாம கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க, இந்த ஃபீல்டு எவ்வளவு வைடா பெருசா இருக்கு, இது யாருமே இது வரைக்கும் தொடவே இல்லை. அண்ட் அந்த பில்டிங்ல இருந்து பார்த்தா கிளியரா என்ன நடக்குதுன்ற விஷயம் தெரியும். இவன் இப்படி சொல்லும் போதே எல்லோராவும் வைடா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம யாராலையுமே ரீச் பண்ண முடியாத ஒரு வியூ. இதெல்லாம் என்ன பெஸ்டிங்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு அது அப்படியே ஆப்போசிட். நீ ரொம்ப எக்ஸ்போஸா இருந்தானா நீ எப்பவுமே பிரிடேட்டரா இருக்க மாட்ட,
ஒரு பிரேவா தான் இருப்ப. இவ இப்படி சொல்லும் போதே ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ண வந்த இந்த மர்சனரிங்க எல்லாருமே அங்க பாருங்க, அவங்களாம் பேண்டிட்ஸ், அவங்க நம்ம கேரேஜ் தான் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல கேப்டன் மாதிரி இருக்கிற ஒருத்தனும் முதல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், நம்மளுக்கு அதுதான் ப்ரையாரிட்டி. உள்ள உட்காந்து டாயலாகும், ஏண்டி உன் வாய் என்னடி வாய், சொன்ன உடனே இப்படிலாம் நடக்குது. ஹீரோவும் பெறவை பார்த்து, தம்பி காமனரே போய் சண்டை போடு. எதை நான் ஏன்டா போனோம், வெளியே இருக்கிறதுல பேண்டிட்ஸ், உன்ன மாதிரி நோபலுக்கோசரம் நான் எதுக்கு சண்டை போடணும். அண்ட் அதுவும் இல்லாம நீ இப்ப என்ன காமனர் தானே சொன்ன. ஆமா, இப்ப என்ன பண்ண போற, வெளியே இருக்கிற குதிரைங்க எல்லாம் செத்து போச்சுன்னா நம்மளால அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம இன்னும் போற தூரம் அது அரை நாள் ஆகும். அப்படி குதிரை எதுவுமே இல்லனா நீ தான் என்ன தூக்கிட்டு போனோம் பாத்துக்கோ. இவனும் இது கேட்டு காண்டாயிட்டு, சரி நான் போய் தொலைறேன். லியானோ நானும் கூடிய போறேன், டைலாவும் நானும் கூட போறேன், நான் போய் சண்டை போட்டு வரேன், நான் கேரேஜ் பாத்துக்கிறேன். சரி யார் போறதா இருந்தாலும் போங்க, நான் போய் தூங்க போறேன். இதை கேட்டு எல்லாரும், ஏண்டா பிரச்சனை வந்த உடனே எல்லாரையும் அமுச்சு விட்டு நீ நைசா பத்து தூங்குறியா? ஹீரோவோ மனசுக்குள்ளேயே, அட தற்குறீங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் தான் நான் இங்க பத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற சம்பவத்துக்காக நான் கொஞ்சம் ரெடி ஆகணும். ஏன்னா நான் ஒரு பெரிய சம்பவமா பார்க்க போறேன். நம்ம போற அந்த கேம்பிளிங் ஹவுஸ்ல நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல நான் முக்கியமான ஒரு விஷயத்த வாங்கணும். சொல்ல போனா அது ஒரு மாஸ்டர் பீஸ், நான் அவனை தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்லேவ் மாதிரி காட்டுறாங்க. பீஸ்ட் மேன் மாதிரி இருக்கான் பையன். இப்பதான் டார்ஃப் காட்டினானுங்க, இப்ப பீஸ்ட் மேன். தலைவன் வந்து இவனை வாங்க போறான் போல. தலைவன் வாங்கிட்டானா இவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து செதற விடுவான் போல. ஹீரோ இதை யோசிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.